அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி நோட்ஸ் A to Z சேனல். நம்ம சேனலில் புது தமிழ்லேருந்து 2025 நம்ம புதிய பாடத்திட்டம் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பாடத்தையும் நம்ம எப்படி படிக்கணும், அதாவது பழைய சிலபஸ் படி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா செய்யுள் அந்த ஏகப்பட்ட தகவல்கள் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. புதிய பாடத்திட்டத்தில் நம்ம அந்தளவுக்கு மனப்பாடம் பண்ண தேவையில்லை, பட் நம்ம பயிற்சி அதிகமாக எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். பள்ளி பாட புத்தகத்தை பொறுத்தளவில் நான் இன்னும் பழைய டைப்லேயே படிக்கணுமா சார், இல்லை நான் புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி எதுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அண்டு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் புக் பேக் கொஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான ப்ராப்பர் ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்றது மோட்டோவில் தான் பொது தமிழுக்குன்னு தனியாக ஒரு சீரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு லெசனுக்கும் புதிய பாடத்திட்டத்தின்படி எப்படி படிக்கணும் அப்படின்றது தான் ப்ரிஃபரன்ஸாக அந்த வீடியோஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6th ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் லெசன் வந்து முடிச்சாச்சு, நேற்று போஸ்ட் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் டேர்மில் 6th ஃபஸ்ட் டேர்மில் செகண்ட் லெசன். ஸோ இது மாதிரி நம்ம டெய்லி ஒவ்வொரு லெசனும் ப்ராப்பராக பார்த்துட்டு போனோம் அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்கூல் புக் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இது ஒன்லி புது புக் மட்டுமா சார் அப்படின்னா இல்லை, இந்த சீரீஸில் நான் புது புக்கு, பழைய புக்கு அண்டு சிறப்பு தமிழ், அப்புறம் ஓல்டு எடிஷன்ஸ் இருக்கு இல்லையா 2005, 6 அந்த எடிஷனில் இருக்கக்கூடிய புக்ஸும் எனக்கு கிடைக்கிற புக்ஸ் எல்லாம் நான் புக் பேக் ஆன்சர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் வந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து புது புக் சீரிஸ், ஏன்னா அந்த புக்கு தான் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ தட் புது புக் சீரிஸ் முடிச்சுட்டு அண்ட் நடுவுலேயே நான் பழைய புக் சீரிஸும் ஆரம்பிச்சிடுறேன். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக நம்ம கவர் பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சீரிஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொது தமிழ் வந்து கண்டிப்பாக முடிச்சிடலாம். பொது தமிழை பொறுத்தளவில் திரும்பவும் சொல்கிறேன், பழைய சிலபஸ் படி நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. டேட்டா வந்து அவ்வளோ தேவையில்லை. பட் ஆனால் புது சிலபஸில் நிறைய பயிற்சி பண்ணணும், அதுதான் இங்கே மேட்டர். நான் சும்மா வந்து எனக்கு புது சிலபஸில் வந்து சந்திப்பிள்ளை தானே நான் கவனிச்சுப்பேன் அப்படின்னு நம்ம எக்ஸாமுக்கு போக முடியாது. சிலபஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்லைன் மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பட் ஆனால் அதுக்குள்ளே செக் வைக்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் இருக்க தகவல்களை ரொம்ப அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்க்கணும். அண்ட் அதை தாண்டி நம்ம வெளியிலையும் பயிற்சி பண்ணணும். அதற்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். பட் ஆனால் இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் சீரீஸில் புத்தகத்தில் நம்ம என்ன படிக்கணும் அதற்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இப்போ 6th டேர்ம் 1ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேர்ம் 1ல் 3 லெசன் இருக்கா, அந்த புக்கு முடிகிறப்போ அந்த 3வது வீடியோக்கு கீழே நான் இந்த பிடிஎஃபோட பிடிஎஃபையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அந்த வீடியோ 3வது வீடியோ முடிஞ்சிச்சு. இப்போ இல்லை 9th புக் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 9th ஒரு 10 லெசன் இருக்குன்னா 10வது லெசனில் அப்போ நான் உங்களுக்கு வீடியோ பிடிஎஃப் கொடுத்துட்றேன். அண்ட் அந்த வீக்லேயே வந்து அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வீடியோலையும் கூட நான் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணிடுறேன். ஸோ இது செகண்ட் லெசன் தான். ஸோ அதனால் இந்த வீடியோக்கு கீழே இந்த பிடிஎஃபோட லிங்க் இருக்காது. ஆஃப்டர் நாளைக்கு வந்து நம்ம 3rd லெசன் முடிச்சிடுவோம். 3rd லெசனோட இந்த டேர்ம் 1 புக்கு முடியுதா, அதுக்கப்புறம் நாளையிலேருந்து எல்லா வீடியோக்கும் கீழேயும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அடுத்து நம்ம அந்த புக்கில் இருக்க எல்லா லெசனையும் முடிச்சுட்டு பிடிஎஃப் கொடுத்துக்கலாம் அப்படின்ற அந்த மோட்டோவில் தான், மற்றபடி கொடுக்கக்கூடாதுன்னா இல்லை. ஏன்னா இப்போ இதை மட்டும் இந்த செகண்ட் லெசன் மட்டும் நான் கொடுக்குறேன், இந்த லெசன் நான் உட்காந்து கிராப் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால தான் இப்போ 3 லெசன் முடிச்சிட்டோன்னா அந்த புக்கு முடிஞ்சிடும். ஸோ புக் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிக்கலாம், நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலும் நம்ம ஜிஎஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா லெசனில் வந்து ஸ்கூல் புக்கில் எப்படி லைன் பை லைன் நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்கும் நம்ம 6th நான் ஆரம்பிச்சிட்டேன். 6th ஒரு 2 வீடியோ கொடுத்தாச்சு, 2 லெசன் முடிச்சிட்டோம். அது மாதிரி ஜிஎஸும் வந்து தனி பிளேலிஸ்ட்டு போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் நம்ம சேனலில் டெய்லி ஒரு ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை பற்றி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுவும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக லெசனுக்குள்ளே போயிடலாம். இது வந்து செகண்ட் லெசன், 6th டேர்ம் 1ல் செகண்ட் லெசன். லெசன் நேம் வந்து இயற்கை இன்பம். இதில் நம்ம புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன படிக்கணும் அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் உட்காந்து தமிழில் மனப்பாடம் பண்ணுறாதீங்க. தமிழை பொறுத்தளவில் நீங்கள் பயிற்சிக்கு அதிகமாக நேரம் எடுத்துக்கோங்க. தமிழ் நேரம் எப்போதும் ஒதுக்குற மாதிரி நான் 1 ஹவரில் நீங்கள் 4 மணி நேரம் படிக்கிறீங்க, அதில் ஒரு 2 மணி நேரம் தமிழ் படிக்கிறீங்கன்னா அந்த டைமை எப்போதும் ஒதுக்குங்க. பட் ஆனால் மனப்பாடம் பண்ணுற பகுதியை குறைச்சிக்கிட்டு ப்ராக்டிக்ஸுக்கு அதிகமாக பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் இதில் செகண்ட் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் நம்மளுக்கு டைரெக்டாக சிலபஸில் சிலப்பதிகாரம் இருக்கா சார் அப்படின்னா இல்லை. ஓகேங்களா? இளங்கோவடிகளும் இல்லை, சிலப்பதிகாரமும் இல்லை. அதனால் சிலப்பதிகார பாடலை நான் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் என்ன சார் படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்த சிலப்பதிகாரத்தை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் தான் பிரிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு பிரித்தெழுதுக டேரெக்டாக இருக்குது. அப்படின்றப்போ இது மாதிரி ரொம்ப காமனான வேர்ட்ஸையும் நம்ம பிரித்து பார்த்துக்கணும். சிலப்பதிகாரம் எப்படி பிரிக்கப்படும் அப்படின்னா சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் தான் சிலப்பதிகாரத்தை பிரிப்போம். இது உங்களுக்கு தெரியும்,
இப்பு ப்ளஸ் ஆ சேர்ந்தது தான் இப்பு ப்ளஸ் ஊ சேர்ந்தது தான் பூ. சரிங்களா? இது எப்படி புணர்ச்சி விதி வந்துச்சுன்னு சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு நான் லெசன் 1 வீடியோலேயே கிளியராக அந்த பிரித்தெழுத்து சேர்த்தலுக்கு வரப்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லா புணர்ச்சி விதியுமே சொல்லியிருப்பேன். பட் அதை தாண்டி நம்ம ஃபுல்லாக ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு சில முக்கியமானதுக்கு சொன்னேன். இப்போ இதில் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் அப்ளை பண்ணி நீங்கள் புணர்ச்சி விதியை அப்ளை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாத வேர்டை கூட ஈஸியாக நீங்கள் பிரிக்கிறதுக்கும் சேர்க்கிறதுக்கும் அது பயன்படும். அதனால் சொல்கிறேன், இந்த சிலப்பதிகாரம் அப்படின்றது ரொம்ப இயல்பாக நம்ம பயன்படுத்தக்கூடிய உயிர்மேல் உயிர் உடல் வரின் உட்குரல் மெய் விட்டு விடும் அந்த விதிப்படி தான் இங்கே இடத்துல உயிரெழுத்து வந்திருக்கு. ஸோ அதனால் உட்குரல் உள்ளே இருக்க ஊ விட்டு ஓடிடும். அப்போ சிலம்ப் ப்ளஸ் அதிகாரம் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ப்ளஸ் ஆ சேர்ந்து சிலப்பதிகாரமாக உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அந்த விதிப்படி சிலப்பதிகாரமாக புணருது. இது ரொம்ப யதார்த்தமாக நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச 2 விதிப்படி தான் இது புணருது. ஓகேங்களா? அது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் படிக்கும் பொழுது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அந்த புணர்ச்சி விதியை அப்ளை பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அண்டு சிலப்பதிகாரம் நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸில் இல்லாதனால இந்த பாட்டுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஆனால் இது இன்கேஸ் நம்மளுக்கு கொடுக்கும்போது சந்திப்பிள்ளைகளெலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி பாடல் வரியில் கொடுத்து வச்சுருவாங்க. சரிங்களா? சந்திப்பிள்ளை டேரெக்டாக எனக்கு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. 2 பாட்டு கூட கொடுத்துட்டு பாட்டு கொடுக்காட்டி கூட இந்த மாதிரி இருக்க ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டை கூட கொடுக்கலாம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கொடுக்கலாம். ஸோ அதனால் இது ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்காக சுத்தமாக படிக்கவே வேணாம்னு சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு சந்திப்பிள்ளை இருக்குது, ஒற்றுப்பிள்ளை இருக்குது. அப்போ ஒற்றில் ழ ராரா ஒற்றெல்லாம் இருக்குது. அப்போ அந்த போற்றுதும் இந்த மாதிரி மாமழை இந்த மாதிரிலாம் ரொம்ப யதார்த்தமான வார்த்தைகள் தான். பட் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாதுல்ல, அதற்காக சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க, மொத்த பேஜையுமே ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. பட் மனப்பாடம் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு என்னென்னலாம் ஒற்று வருது, உங்களுக்கு ஒற்றுப்பிள்ளையில் நான் வல்லினமிகும் வல்லினமிகா இடங்கள் எனக்கு தெளிவாக தெரியும், நான் அதை வச்சே சரியாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்றவங்க நீங்கள் இதை உட்காந்து கிளியராக பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு வல்லினமிகும் வல்லினமிகா இடங்களே ரொம்ப குழப்பம் சார் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி பகுதிகளை ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம டிஎன்பிசியை பொறுத்தளவில் நம்ம யதார்த்தமாக ஒரு புழக்கத்தில் நம்ம சென்டென்ஸ் ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்போம். பட் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஓகேங்களா? அந்த நுணுக்கங்கள் சார்ந்து தான் கேள்வி இருக்கும். ரொம்ப உங்களுக்கு ஐடியாவே இல்லாத சென்டென்ஸ்லாம் டிஎன்பிசி கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? நம்ம அடிக்கடி கேட்குற சென்டென்ஸாக தான் இருக்கும். ஆனால் அதில் என்ன லா வரும்னு கூட நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி கேள்வியை தான் கேட்டு வைப்பாங்க. ஸோ தட் நம்மளுக்கு திங்களை போற்றுதும் அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேருந்து படிக்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடலும் கூட சிலப்பதிகாரத்தில். அப்படின்றப்போ இது வாழ்த்து பாடல்னால பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதில் இருக்க ஒற்றுப்பிள்ளை என்னன்றது பார்த்துக்கோங்க. டேரெக்டாக நீங்கள் பாடல் பார்க்காட்டின்னு கூட கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்லையாவது சும்மா ரீட் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா? அண்டு இதில் இருக்க சொல்லும் பொருளும் முக்கியம். நான் திரும்பவும் சொல்லிட்டேன், டேரெக்டாக நம்மளுக்கு சொல்லும் பொருளும் அப்படின்றது சிலபஸில் இல்லாட்டியும் கூட லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன் எதுக்கு நான் சொல்லும் பொருள் படிக்கணும் அப்படின்னா ஒரு பொருள் பன்மொழி இருக்குது. ஓகேங்களா? உருள்குறி அதே மாதிரி பல சொற்கள் சேர்ந்து ஒரு பொருள் தரக்கூடிய அதுவும் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. எதிர்ச்சொல் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே எனக்கு என்ன சார் யூஸ் ஆகும் அப்படின்னா சொல்லும் பொருளும் தான் யூஸ் ஆகும். மேலும் பொருந்தாதது அப்படின்னு தனியாக ஒரு டாபிக் இருக்கனால எதை வேணாலும் கொடுத்துட்டு எனக்கு பொருந்தாதது கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ அதில் சொல்லும் பொருளும் கூட எனக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நான் எல்லா ஆங்கிள்லையுமே அதை ஃபேஸ் பண்ணி நான் படிக்கணும். அப்போ எனக்கு சொல்லும் பொருளும் முக்கியம். ஸோ தட் இப்போ நீங்கள் பாருங்கள், திங்கள் நிலவு அப்படின்றது இது ஒரு பொருள் பன்மொழியில் நம்மளுக்கு பல தடவை கேட்கலாம். சரிங்களா? அப்போ நிலவுக்கு மதி அப்படி அப்புறம் கிழமை இப்படி ஏகப்பட்டது நம்மளுக்கு திங்களுக்கு பார்த்திங்கன்னா கிழமை இப்படி ஒவ்வொன்றுக்கும் பல மீனிங் இருக்கு இல்லையா? இது நம்மளுக்கு சிலபஸில் டேரெக்டாக இருக்குது. அப்போ இந்த அறிஞ்சொருப்பொருள் படிக்கும்போது நம்ம அதை ரிலேட் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ அதனால் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. திங்கள் அப்படின்றது நிலவு, கொங்கு அப்படின்றது மகரந்தம், அலர் அப்படின்றது மலர்தல். நம்ம லெசன் 1லே பார்த்துருப்போம், பூவின் 7 நிலைகளை பார்த்துருப்போம். அதில் தான் ஒன்று அலர் அப்படின்றது மலர், திகிரி அப்படின்றது ஆணைச்சக்கரம், பொற்கோட்டு அப்படின்றது பொன்மயமான சிகரத்தில், மேரு அப்படின்றது இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அழி அப்படின்றது கருணை. ஸோ கருணை, அழி இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. பிகாஸ் இதெல்லாம் அறிஞ்சொரு பொருளில் ஒரு பொருள் பன்மொழியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல் அப்படின்னா அத்தி மலர்களை அணிஞ்சவன் தான் சோழன். இது ஆத்தி மலர்கள், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? காவிரி ஆறு பாய்கிறது சோழன். இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்ன்றதுக்காக நான் நோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இளங்கோவடிகளை பொறுத்தளவில் இளங்கோவடிகள் நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸில் இல்லாட்டியும் கூட தமிழின் தொன்மை சார்ந்து அப்படின்னு ஒரு
அந்த ஒரு லைனுக்குள்ளே நான் இளங்கோவடிகளையும் அடக்கிறேன். பிகாஸ் இளங்கோவடிகளுக்கு ஐம்பெருங்காப்பியங்கள் வந்து தமிழின் தொன்மை தான். அப்போது அதை சார்ந்து சும்மா அப்படி இதெல்லாம் முக்கியமான ஃபேக்ட்ஸ் தான். ஸோ எப்போதும் நீங்கள் படிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. பாட்டை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி இது வந்து ஏன்னா தமிழின் தொன்மையில் அப்படின்றப்போ முத்தமிழ் காப்பியம் என போற்றப்படுவது இது அப்படின்னு அது டேரெக்டாக கேட்கக்கூடிய வார்த்தை தான். ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ் ஏரியாவில் தமிழின் தொன்மை அப்படின்ற வார்த்தை இருக்குது. அப்போ டிஃபால்ட்டாக எனக்கு முத்தமிழ் காப்பியம் எதுன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த பேசிஸில் நம்ம இதை படிக்கணும், இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை. புரியுதுங்களா? அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகளை நம்மளுக்கு தெரியும். சேர மரபை சார்ந்தவர். சேரமரபை சார்ந்தவர்னு சொல்லி சிலப்பதிகார பதிகம் சொல்லுது. அவன்கிட்ட கிபி 2ஆம் நூற்றாண்டு. இது தேவையில்லை. சிலப்பதிகாரம் நம்மளுக்கு தமிழின் தொன்மை சார்ந்து இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவரா அப்படின்ற கணக்கெலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்றது தான் பாயிண்ட். அப்படின்றப்போ ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று அதை பார்க்கணும். இது தமிழின் முதல் காப்பியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்லாம் சிலப்பதிகாரத்தை போற்றப்படுது, நம்ம தான் போற்றோம். அண்ட் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சேர்ந்தது தான் எனக்கு என்ன இரட்டை காப்பியங்கள். ஓகேங்களா? இந்த தகவல்கள் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடை தேர்ந்தெடுத்துக்கல. இப்போ கழுத்தில் அணிவது, கழுத்தில் சூடுவது மாலை. ஓகேங்களா? அந்த மாலைக்கு பேர் தான் எனக்கு என்ன சார்னா தார். அப்போது ஒரு பொருள் பண்பில் நம்ம இதை பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ தார் அப்படின்றது கழுத்தில் சூடுவதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதே நம்ம என்ன படம் பண்ணுமா சார்னா வேணாம். பட் தாருக்கு என்ன மீனிங்கிறத பார்த்துக்கணும். தார் அப்படின்றது மாலை, அப்போ கழுத்தில் சூடுவது மாலை. ஓகேங்களா? அதை பார்த்துக்கணும். கதிரவனின் மற்றொரு பெயர் எகைன் அதே தான், பல பொருள் குறித்ததில். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை அப்படின்றது வெண்மை ப்ளஸ் குடை அப்படின்னு பிரித்து எழுதுக. இதெல்லாம் முக்கியம் சார். இது டேரெக்டாக சிலபஸில் நம்மளுக்கு இருக்கக்கூடியதுக்கு எடுத்துக்காட்டு. அப்போ வெண்குடை அப்படின்றது வெண்மை ப்ளஸ் குடை. ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். போனதுக்கு அப்புறம் அது டேரெக்டாக அப்படியே புகழ்ந்தோம். இது என்னது இக்கு ப்ளஸ் ஊன்னு வரணும். அப்போ வெண்குடை இக்கு வர்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த இலக்கணம் நம்மளுக்கு அப்ளை பண்ண தேவையில்லை. ஈறுபோதல் விதிப்படி அதுக்கப்புறம் இயல்பாகவே புணர்ந்தது வெண் ப்ளஸ் குடை அப்படின்றது. வெண்குடை அப்படின்றது வெண்மை ப்ளஸ் குடையாக வருது. அதே மாதிரி நான் இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன். பிரித்தெழுதுக பொறுத்தளவில் நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா அந்த பதம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு கட்டளை சொல்லாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வேர்ச்சொல் பார்க்குறீங்க அப்படின்னா வேர்ச்சொல்லோட முதல் பதம் வந்து எனக்கு அது கட்டளை சொல்லாகவும் இருக்கணும், பொருளும் உணர்த்தணும். அப்போ தான் அது வேர்ச்சொல்லாக இருக்க முடியும். இப்போ ஏதாவது ஒரு கண்டான் அப்படின்றது கொடுத்துட்டு கண் அப்படின்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா கண் அப்படின்றது எனக்கு வேர்ச்சொல் கிடையாதுல்ல. கான் அப்படின்றது தான் எனக்கு வேர்ச்சொல். பிகாஸ் கண்டானுக்கு ஏன் அப்படின்னா கண் அப்படின்றது அது உறுப்பு. அந்த இடத்துல எனக்கு கட்டளை பொருளாக வராது. அப்போ ஏன் சார் கண் வரக்கூடாது, கண்ணில் தானே பார்க்குறான் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். கான் அப்படின்றது தான் எனக்கு கட்டளை சொல்லாகவும் இருக்கும் அண்ட் அதற்கு பொருளும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். கட்டளை பொருளாக இருக்கணும் வேர்ச்சொல். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் நம்மளை குழப்புற மாதிரி சிலதை வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் பிரித்தெழுதுக சேர்த்துறதுக்கு எனக்கு பொருள் தரணும். பொருளே இல்லாமலாம் பிரிக்கவும் முடியாது பதத்தை, அதையும் பார்த்துக்குவோம். அப்போ வெண்குடையை வந்து வெண்மை ப்ளஸ் குடைன்னு பிரிப்போம். பொற்கோட்டை வந்து பொன் ப்ளஸ் கோட்டு அப்படின்னு பிரிப்போம். அந்த வந்து இர்றானது அப்படின்லாம் விதி இருக்குது, புணர்ச்சி விதி. நம்ம உட்காந்து எல்லா புணர்ச்சி விதியும் எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக வேணால் வீடியோ பண்ணலாம். பட் இதிலே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அது 1 நேரம் தாண்டி வீடியோ போயிடும். ஸோ அதனால தான் டேரெக்டாக ஆன்சர் போகிறோம். அதில் வந்து இன்னானது அப்படின்றது ஒரு நார்மல் விதி தான் அதுக்கு. ஓகேங்களா? பொற்கோட்டு வந்து பொன் ப்ளஸ் விதி. சாரி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பொற்கோட்டு வந்து பொன் ப்ளஸ் கோட்டு அப்படின்னு பிரியுது. கொங்கலர் வந்து கொங்கு ப்ளஸ் அலர். இது ரொம்ப நார்மலாக உயிர் குரல் அந்த இதுதான். அவனளிப்போல் அப்படின்றது இது ரொம்ப இயல்பு புணர்ச்சியாக பிறந்திருக்கு. அதே மாதிரி இயல்பு, விகாரம், திரிதல், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சியில் 3 இருக்குது. திரிதல், தோன்றல், கெடுதல் அப்படின்றது. இதில் அந்த இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் சும்மா பார்த்துக்கோங்க. அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் பார்த்துக்கோங்க. நம்ம இலக்கணம் சார்ந்த வீடியோஸ் போடுறப்போ அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தனித்தனியாக வீடியோ போடுவோம். பட் இப்போ நீங்கள் படிக்கும் பொழுதே இது வந்து இயல்பு புணர்ச்சியில் வருமா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் விகார புணர்ச்சியில் வருதான்றதையும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்க? இப்போ அவனள்ளி அப்படின்றப்போ இன் ப்ளஸ் ஆ சேர்ந்து ரொம்ப யதார்த்தமாக நாவாக மாறுது. அப்போ இது இயல்பு புணர்ச்சிக்கான எடுத்துக்காட்டு தான். சரிங்களா? அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போது அவன் ப்ளஸ் அலிப்போல் அப்படின்றது அவனளிப்போல் அப்படின்றது மீனிங். இந்த பாடலில் இருக்கக்கூடிய மோனை சொற்கள், எதிகை சொற்கள் கேட்குறாங்க. மோனை, எதிகை உங்களுக்கு தெரியும். மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதிகை அப்படின்றது 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. டேரெக்டாக நம்மளுக்கு சிலபஸில் மோனை எதிகை இல்லாட்டியும் இது ரொம்ப எழுத்து சொல் அப்படின்றது நம்மளுக்கு இருக்கிறதுனால அதை சார்ந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்றது முக்கியம். இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக ஆகு பெயர் கூட தான் இல்லை. ஆகு பெயர் வந்து குரூப் 2ல் வந்து ஏகப்பட்டது கேட்டாங்க. குரூப் 2 அந்த சிலபஸில் நான் சொல்லலை. நான் குரூப் 4 அண்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸில் சொல்கிறேன். ப்ரிலிம்ஸ் தமிழ் சிலபஸில் டேரெக்டாக ஆகு பெயர்னா
மட்டும்தான், பேர் கிடையாது. ஸோ கேட்டுட்டாங்க அப்படின்றப்போ அதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணி நம்ம அதையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி டைப்பில் சொல்கிறேன். மோனை எதிரிகள்லாம் ரொம்ப யதார்த்தமான இலக்கணங்கள் தானே, எழுத்து சொல் பார்க்குறப்போ அதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதில் சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய 2 வார்த்தை கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காணி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் எழுதின பாடல். திரும்ப இந்த இதில் பார்த்திங்கன்னா பாரதியார் அவருடைய பெயர் நம்மளுக்கு டைரெக்டாக சிலபஸில் கிடையாது. ஸோ அதனால் பாரதியாரை பற்றி நான் ஃபுல் தகவலும் படிக்கணுமா சார் அப்படின்னா, பாரதியார் சார்ந்து நீங்கள் அவ்வளோ தகவல் இந்த எக்ஸாமுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேணாம். ஆனால் இது பாரதியாரை நான் எங்கே ரிலேட் பண்ணி படிக்கணும்னா, தமிழின் தொன்மை சார்ந்து அந்த விஷயத்தில், அதுவும் அப்புறம் மேற்கோள்கள் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த மேற்கோள்களில் நான் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணலாம். அப்போ சார்ந்து எனக்கு பாரதியார் படிக்கணும். அப்போ பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறை நான் நீங்கள் விடுதலை போராட்டத்தில் ஜிஎஸ்சில் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? தமிழை பொறுத்தளவு நான் பாரதியாருக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா, அவர் சொன்ன மேற்கோள்களை நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா மேற்கோள்கள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே அது எல்லோரும் அடங்குவாங்க. ஆனால் டேரெக்டாக பாரதியாரோட எல்லா பாடலும் நான் படிக்கணுமா அப்படின்னா படிக்க வேணாம். ஆனால் எப்படி படிக்கணும்னா, பாரதியார் தமிழின் தொன்மை சார்ந்து, இப்போ யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணும் அந்த லைன்லாம் படிச்சுக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் தமிழின் சிறப்பை பற்றி பேசுகிறது. அப்போ தமிழ் சிறப்பு பற்றி பேசக்கூடிய பாரதியார் வரிகளை பார்த்துக்கோங்க. அண்ட் பாரதியாரோட வாழ்க்கை வரலாறு நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. வாழ்க்கை வரலாறு சார்ந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா அவருடைய விடுதலை போராட்டம் சார்ந்தும் அந்த மாதிரி தகவல்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? தமிழில் நம்ம முன்னாடி மனப்பாடம் பண்ண உள்ள இந்தந்த செய்யுள் இந்தந்த இதெல்லாம் அந்த மாதிரி பெருசாக தேவையில்லை. பிகாஸ் அவர் டேரெக்டாக சிலபஸில் கிடையாது நம்மளுக்கு. ஓகேங்களா? அண்ட் இந்த பாடலை பொறுத்தவரை காணி நிலம் இதில் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. எந்த நீ, எந்த நீ, எந்த லா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு லா வேறுபாடு இருக்குது. ஓகேங்களா? இதுலேயும் அறிஞர் பொருட்கள் திரும்பவும் அதான் சொல்கிறேன். நில அளவை குறிக்கும் சொல் தான் எனக்கு என்ன அறிஞர் பொருள். அறிஞர் பொருளில் காணி அப்படின்றது நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் அப்படின்றது மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்றது உள்ளம். அறிஞர் பொருட்கள் ஏன் படிக்கணும்னு நான் விளக்க சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதனால் அறிஞர் பொருட்களை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த காணி அப்படின்றது நில அளவை குறிக்கும் சொல் அப்படின்றப்ப நில அளவை குறிக்கும் சொற்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு காணி கொடுத்துட்டு இன்னொன்று மாறி எதாவது கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்குது. நான் அது உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த மாதிரி சில வார்த்தைகள் 2-3 கொடுக்கும் பொழுது நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்றப்ப இதை நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் கெஸ் பண்ணுவீங்களா ஈஸியாக. அதுக்காக சொல்கிறேன், படிச்சுக்கோங்க. காணி அப்படின்றது நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் அப்படின்றது மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்றது உள்ளம். ஓகேங்களா? அண்ட் இதில் பாரதியாரை சார்ந்து நம்ம படிக்க வேண்டியது நான் சொல்லிட்டேன். அவரோட இயற்பெயர் உங்களுக்கு சுப்பிரமணியன் அதெல்லாம் தெரியும். அண்ட் எட்டயபுரம் மன்னர்களால் பொதுவாகவே உங்களுக்கு பாரதியாரை பற்றி ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கலாம். அது போதுமானது இப்போ புது சிலபஸ் படி. அதை தாண்டி நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, அவர் தமிழின் சிறப்பு பற்றி பேசின பாடல்கள் படிச்சுக்கோங்க. அவர் சார்ந்த எல்லா மேற்கோள்கள், அவர் சொன்ன மேற்கோள்களாக சரி இருந்தாலும் சரி, அவரை சொன்ன மேற்கோள்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி மேற்கோள்கள் டிஃபால்ட்டாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்கள் பலவற்றை பாடியிருக்கிறார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களையும் இயற்றிருக்கிறார். ஓகேங்களா? காணி அப்படின்றது நில அளவை குறிக்கும் சொல். அப்போ நில அளவை சார்ந்த வேறு சொற்களையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதுதான் வேலி, குழி, மர, ஹெக்டர், ஏக்கர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நிலத்தை அளக்கக்கூடிய அளவை பெயர்கள் தான். அதில் ஒன்று தான் நம்மளுக்கு காணி. அப்போ கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எதுன்னு கூட கொடுத்துட்டு இதில் 3 கொடுத்துட்டு ஒன்று இல்லாதது கொடுக்கலாம். எனக்கு நில அளவை குறிக்கும் பெயர்களை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸில் 2 சேர்த்து கொடுக்கலாம். அதில் காணி இருக்கலாம், மரம் இருக்கலாம், வேலி இருக்கலாம், குழி இருக்கலாம், ஏக்கர், ஹெக்டர் இப்படிலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதை சார்ந்து இன்னும் நிறைய இருக்குன்னா கூட நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் கூட போஸ்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு எல்லாருக்குமே பயன்படும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதை தாண்டி எக்ஸ்ட்ராவும் நிறைய இருக்கும். அப்படி நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கிறப்போ கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்ததில் இப்போ ஒன்றும் இதில் பார்த்தீங்கன்னா கிணறு அப்படின்றது கேணி. ஓகேங்களா? டிஃபால்ட்டாக திரும்ப அதே தான். ஒரு பொருள் 12 மணிக்கு நம்ம அங்கே தான் போவேன். அப்போ கிணறு அப்படின்றது கேணி அப்படின்னு சொல்லிட்டு, சித்தம் அப்படின்றது உள்ளம், மாடங்கள் அப்படின்றது அடுக்குகள், நன்மாடங்கள் அப்படின்றது நன்மை ப்ளஸ் மாடங்கள்னு பிரிக்கிறாங்க. நிலத்தின் இடையே அப்படின்றது நிலத்தின் ப்ளஸ் இடையே அப்படின்னு பிரிக்கிறாங்க. முத்துச்சுடர் அப்படின்றது முத்துச்சுடர், முத்து ப்ளஸ் சுடர் முத்துச்சுடராக சேர்த்து எழுதுகிறாங்க. நில ஒளி அப்படின்றது நிலா ஒளி அப்படின்றது நிலா ஒளி அப்படின்றது நிலா ப்ளஸ் ஒளின்னு பெரியுது. அது சேர்த்து எழுதுகளில் நிலா ஒளி அப்படின்னு வருது. ஓகேங்களா? அது அப்படியே சேர்ந்துருது. அப்படியெல்லாம் சேரலாம். ஓகேங்களா? இல் ப்ளஸ் ஆ சேர்ந்தது தான். இப்போ இதுக்கு மட்டும் புணர்ச்சி எழுதி சொல்கிறேன் பாருங்களேன். நிலா ப்ளஸ் ஒளி அப்படின்றது நில ஒளியில் சார் எழுதணும் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இப்போ இல் ப்ளஸ் ஆவா, இங்கே என்ன இருக்குது? இல் ப்ளஸ் ஆ சேர்ந்தது தான் எனக்கு என்ன லா.
இது நிலைமொழி, இது வருமொழி. வருமொழியில் முதல்ல என்ன வருது? உயிரெழுத்து வருது. வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்து இந்த இடத்துல ஐ ஈ இருந்துச்சு அப்படின்னா ஐ வழி எவ்வும் படிச்சிருப்போம். அப்போ எவ்வும் அப்படின்னு ஈ வரணும் அப்படின்னா இந்த இடத்துல ஐயோ ஈயோ இருந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? இருக்குது. அப்போ இதை தவிர மற்ற உயிரெழுத்து, அதாவது வருமொழி முதலில் உயிரெழுத்து வருது அப்படின்னப்போ அது வந்துருச்சுன்னா நிலைமொழி இறுதியிலையும் உயிரெழுத்து இருக்குது அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்குது, உடம்புடைமையோட கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஐ இந்த 3 வந்துச்சுன்னா மட்டும் வரும். இது வரல, மற்றது வருதுன்னா அந்த இடத்துல இவ்வு வரும். ஓகேங்களா? அதன் அடிப்படையில் இங்கே வந்திருக்கனால நிலா ப்ளஸ் உடம்புடைமையான இவ்வு வந்துடுது, ப்ளஸ் ஒளி வருது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒளியாக வருது. புரியுதுங்களா? அதனால தான் இது நில ஒளியாக பண்ணுறது. ஓகேங்களா? இப்படி தான் இலக்கண விதி. இது மாதிரி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்துக்கும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஏன்னா தனியாக ஒரு வீடியோ என்ன பண்ணுவோம், இதில் கஷ்டம். ஓகேங்களா? உங்களுக்கு நான் அதனால ஆன்சர் டைரெக்டாக கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துச்சூடை, இது பொறுத்து சும்மா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எகைன் மோனை எதுகை தான். அந்த மோனைனா என்ன, எதுகைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் கொடுக்குறாங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி மோனை எதுகை லெசனில் கொஷின் பேப்பரில் பார்த்துக்கோங்க. அடுத்து சிறகின் ஓசை அப்படின்ற பாடத்தில் வலசை போதலை பற்றி பேசுகிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூற்றெல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க சும்மா. ஓகேங்களா? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காக பறவைகள் இடம்பெறுகின்றன. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெறுகின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் தெற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் இடம்பெறுகின்றன. ஓகேங்களா? இதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இது வந்து ஜென்ரலாக ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷனுக்காக இதை பார்த்துக்கோங்க. கடல் புறா இருக்குல்ல, சரி, கப்பல் பறவை இருக்கு இல்லையா, சிறகடிக்காமலே கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவைன்னு சொல்லுவாங்க. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் கப்பல் கூளைக்கடா அண்டு கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை ஸ்பெல்லிங் பார்த்துக்கணும். ஓகேங்களா? வலசை போதல்னால ஏற்படும் மாற்றங்கள் இதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த தகவலை முக்கியமாக பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களில் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ பிகாஸ் தமிழின் தொன்மையில் இதெல்லாம் பார்க்கலாம். ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்திமுத்தி புலவர் நாராய் செங்கால் நாராய், அதே மாதிரி செங்கல் நாராயண் படிச்சிடக்கூடாது, நாராய் செங்கால் நாராய், ஓகேங்களா, என்று பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி, தென் திசை கைக்கு வரும், குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவிர் ஆயின். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக நம்ம படிக்கிறதுல என்ன இதில் கொடுத்துட்டாங்கனாவே இதில் இந்த இடத்துல இக்கு வருமா இங்கே வருமானு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போது இதை நீங்கள் படிக்கும் பொழுதே இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக கேட்டு வளர்ந்த சென்டென்ஸில் எங்கனெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம கூர்ந்து பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் செங்கல், சில பேர் செங்கல் நாராயண் படிப்பாங்க, அது செங்கால் நாராய். அப்போது அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். தென் திசைக்கு அங்கே இக்கு வரும். குமரி, எனக்கு ஜென்ரலாக வள்ளிநம்பிக்கா இடங்கள் நான் கண்டுபிடிச்சிருவேன்னா ப்ராப்ளம் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு அதிலேயே பிரச்சனை இருக்குன்னா இப்படி நீங்கள் ரீட் பண்ணும்போதே அந்த பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை நீங்கள் அழுத்தி படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் மறக்காது. ஓகேங்களா? தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவிர் ஆயினும் அப்படின்ற பாடல் வரிகள் வந்து வலசை போதல் பற்றிய செய்தியை நம்மளுக்கு சொல்லுது. நம்மளுக்கு தமிழின் தொன்மை சார்ந்து அப்படின்னு ஒரு லைன் இருக்கிறனால இந்த பாடல் வரிகளே கொடுத்துட்டு இது வந்து எதை பற்றி பேசுதுன்னே நம்மளுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ கேள்வியை நம்ம அந்த மாதிரியும் அணுகணும். நீங்கள் பாடல் வரி படிக்க வேணான்னு சொன்னீங்களே சார் அப்படின்னா, நான் அப்படி சொல்லலை. பாடல் வரிகள் வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேணாம். ஆனால் எனக்கு தமிழ் இப்போ இது வந்து இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம புலவர்கள் வந்து அந்த காலத்திலே வலசை போதலை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ இது ஒரு தமிழ் மொழிக்கான ஒரு சிறப்பு இல்லையா? அப்போ அந்த மாதிரி தகவல்களை நம்ம படித்து தான் ஆகணும் டிஃபால்ட்டாக. அப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ப்ரிப்பேர் வந்து படிக்கிறது எதை படிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் படிக்கிறதுன்னு அவசியம் இல்லை. எதை படிக்கணும், சிலபஸை தாண்டி அவங்க போகிறதும் கிடையாது. ஆனால் அதில் எப்படிலாம் நம்மளை டஃப் பண்ணுறாங்கன்றது தான் மேட்டர். அப்போ அந்த டஃப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்போ தென் திசை குமரி ஆடி வட திசை ஏகுவிர் ஆயினும் அப்படின்றது பறவைகள் வலசை போதலை பற்றி பேசுது. இன்றளவுமே ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாராய் பறவைகள் வந்து வர்றது வழக்கமாகவே இருக்குது. ஓகேங்களா? சிட்டுக்குருவி வந்து கூடுகட்டி வாழும் பறவைகள் இனத்தை சார்ந்தது. இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிட்டுக்குருவி வந்து துருவப்பகுதிகளில் துருவப்பகுதிகள் தவிர மனிதன் வாழக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அந்த பறவை வளரும். கிட்டத்தட்ட 4000 மீட்டர் உயரத்தில் கூட இமயமலை தொடரில் வளருதுன்னு சொல்கிறாங்க. விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான். இப்போ இது நம்மளுக்கு பழமொழி வந்து
நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸில் இருக்குது. அப்போது சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்ற இந்த பழமொழி எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா விரைவாக செல்றவனை மென்ஷன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக புக்கில் இருக்கக்கூடிய வரிகள். ஸோ இதை நம்ம படித்து தான் ஆகணும். அப்போது சிட்டாய் பறந்துட்டான் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து பொருள் அதிக பழமொழி பொருள் அதிகம்னா விரைவாக சென்றவனை சிட்டா பறந்துட்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவி குஞ்சுகள், அப்போ நம்மளுக்கு மரபு தொடர் இருக்குது. அப்போ குருவி குஞ்சுகள் அப்படி தான் சொல்லுவாங்க, குருவி பிள்ளைகள் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஓகேவா? அப்போ மரபு தொடர் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தகவல்கள் இந்த மாதிரி பாடத்துக்குள்ளே இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் படிச்சுக்கணும். அப்போ குருவி குஞ்சுகள், சிட்டாய் பறந்து விட்டானே எப்படி சொல்லுவாங்கன்னா விரைவாக போகிறவனே சிட்டாய் பறந்துட்டான்னு சொல்லுவாங்க. லைக் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங் இன்ஃபர்மேஷன். இது இந்தியாவின் பறவை மனிதர், இதை படித்து தான் ஆகும், நம்மளுக்கு ஜிஎஸ்லேயும் யூஸ் ஆகும். அப்போ இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்றப்ப டாக்டர் சலீம் அலியை சொல்லுவாங்க. இவர் தான் இந்தியாவின் பறவை மனிதர். இவருடைய வாழ்க்கை வரலாறு நூலுக்கு வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இது புக்கு, அந்த புக்கு நேம் வந்து வச்சுருக்காரு. ஓகேங்களா? அதை பார்த்துக்கணும். காக்கைக்குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாரதியார் பாடியிருக்கிறார். ஓகேங்களா? மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்றது சலீம் அலி சொன்ன வசனம். இந்த காக்கைக்குருவி எங்கள் ஜாதியெல்லாம் நான் அதான் சொன்னேன், இந்த மேற்கோள்கள் டைப்பில் நம்ம பாரதியாரோட வரிகளை படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி முக்கியமான வரிகள்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும். அப்புறம் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியாது, பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது சொன்னது வந்து சலீம் அலி. ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்டிக் ஆலா அப்படின்றது உலகின் நெடுந்தொலைவு கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய பறவை எது அப்படின்னா ஆர்டிக் ஆலா. அதே மாதிரி நம்மளுக்கு ஆர்னித்தியாலஜி, அதை படித்துக்கோங்க, பறவைகள் பற்றிய படிப்பு. இந்த மாதிரி இது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்போதுமே நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. பிகாஸ் நம்மளுக்கு அறிஞ்சொர் பொருட்கள் இருக்குது, அறிஞ்சொர் பொருட்கள்ன்ற கலைச்சொற்கள் இருக்குது, அண்டு இங்கிலீஷ் வேர்டு தமிழாக்கம் இருக்குது, ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம டிஃபால்ட்டாக இந்த வார்த்தைகள்லாம் எப்போதுமே நம்ம படிச்சாகணும். ஏன்னா பழைய சிலபஸ்லேயும் நம்மளுக்கு இருந்துச்சு, புது சிலபஸ் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாகவே இருக்கும். அப்படின்றப்போ ஆர்னித்தியாலஜி அப்படின்றது என்ன, பறவைகள் வளர்ப்பு பற்றி படிப்பு. ஓகேங்களா? உலக சிட்டுக்குருவி தினம் எப்போது அப்படின்னா மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி தினம். ஓகேங்களா? மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி தினம். ஆர்னித்தியாலஜி அப்படின்றது பறவைகள் பற்றிய படிப்பு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பகுதியில் காணப்படும் பறவைகள் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இதில் பாருங்கள், இந்த தேர்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், பறவைகள் தொடர்பான பழமொழியை தொகுத்து எழுதுக அப்படின்னு சும்மா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். பட் ஆனால் இந்த பழமொழிகள் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச பறவைகள் சார்ந்த பழமொழிகளை இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு வந்து சும்மா பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா, படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா மேபி அதை சார்ந்து நம்மளை கேள்வி கேட்கலாம்ல. அப்போ இந்த தலைப்பு பார்க்கும்பொழுது நான் ஒரு 4 பழமொழியை போய் தேடுறேன், கண்டுபிடிக்கிறேன், எனக்கு அது எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஏன்னா இங்கேயே ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க, சிட்டாய் பறந்துட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்கல்ல, அதை பேஸ் பண்ணி தான் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீ இன்னொன்று பழமொழி கற்று வச்சுக்கோ அப்படின்னு உனக்கு பள்ளி மாணவர்களுக்கு அந்த அறிவுறுத்துறதா சொல்கிறாங்க. நம்ம தேர்வு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சும்மா தேடி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பழமொழியெல்லாம் எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் சிலபஸ்லாம் நம்ம இது பண்ண முடியாது, 10th புக்கில் தான் கேட்கணும்லாம் சொல்லவே முடியாது. அது எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் கேட்பாங்க. அண்ட் இன்னும் செக் வைக்கிறதுலாம் எப்போதுமே டிஎன்பிசி வந்து பழைய சிலபஸ்லேயே வந்து 2 பழமொழியில் ஒன்று ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒன்று கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி வைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பழமொழி ஃப்ரீ டைமில் இருக்க மாதிரி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தேடி படித்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச பழமொழிகள் நான் எழுதியிருக்கேன். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகுமா, எருது நோய் காக்கைக்கு தெரியுமா, சொன்னதை சொல்லும் சிக்கிலி பிள்ளை, கங்கையின் மூழ்கினாலும் காக்கை எண்ணம் ஆகுமா, எச்சில் கையில் காக்கை ஓட்டாதவன் பிச்சை கொடுப்பானா. ஸோ இங்கே நான் எழுதியிருக்க எல்லா பழமொழிக்குமே உங்களுக்கு கன்ஃபார்ம் மீனிங் புரியும். அதை சார்ந்த ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சினாலும் அவனுக்கு அவங்கவுங்க விஷயங்கள் பெரிய விஷயங்கள் தான். ஓகேங்களா? உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகுமா ஆமாம் அப்படின்றப்போ அந்த லிமிட்டை தாண்டி, லிமிட்டுனா என்ன, நீ வந்து என்ன பண்ணுறியோ அதுதான். ஓகேங்களா? அதை விட்டுட்டு இப்போ எனக்கு ஒரு விஷயமே தெரியாது, எனக்கு அதில் 0 நாலேஜ் அப்படின்றப்போ நான் அதில் போய்ட்டு நான் போய் இன்வெஸ்ட் பண்ணி இதெல்லாம் தேவையில்லாத வேலை இல்லை. லைக் அந்த மாதிரி தான். ஓகேங்களா? நீங்கள் அதை எப்போதுமே நீங்கள் பழமொழியே ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ்லேயே பாருங்கள், அந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு போகாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லேயே வந்து ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க, அந்த நெகட்டிவ் சார்ந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தூக்கி விட்டுருங்க. உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ந்ததான் நம்மளுக்கு பழமொழிகள் எப்போதுமே சொல்லப்பட்டிருக்கு. அதை அந்த ப்ரிஃபரன்ஸ்லேயே நீங்கள் அந்த கொஸ்டினை அணுகுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் எச்சிக்கையில் காக்கை ஓட்டாதவன் பிச்சை கொடுப்பான். லைக் இதெல்லாம் உங்களுக்கு படித்தாலே புரியும். ஆனால் இதை நீங்கள் எப்படி பதில் அளிக்கணும் அப்படின்னா அங்கே ஆப்ஷன்ஸ் பொறுத்து நம்ம என்ன பதிலோ அதை சூஸ் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா தட்பம் ப்ளஸ் வெப்பம், தட்ப வெப்பம் அப்படின்றப்போ இது வந்து பிரித்து எழுதுக. தட்ப வெப்பம் அப்படின்றது தட்பம் ப்ளஸ் வெப்பம். இது எப்படி சார் புணர்ந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு இது மட்டும் சொல்கிறேன், ஒரு சிலது அப்படியே சொல்கிறேன், மற்றதெல்லாம் தனியாக கூட வீடியோ போடலாம். பட் நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தட்ப வெப்பம்
ஒரு சில விதிகள் மட்டும் வர்றப்போ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது தட்பம் ப்ளஸ் வெப்பம் பிரிச்சாச்சு. இது எப்படி சார் தட்ப வெப்பமாக மாறுனுச்சு அப்படின்னா, எனக்கு இருக்கு இல்லையா, மகரம் கிட்டுருச்சு. மகர அதாவது மையீற்று உணர்ச்சியில் மகரம் கெடும். மகரம் கெட்டு தான் எனக்கு தட்ப வெப்பமாக மாறுது. அதை பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதனால தான் இது தட்பம் ப்ளஸ் வெப்பம் வந்து தட்ப வெப்பமாக மாறுது. இந்த மகரம் மட்டும் கெடுது. இது எதுனா மையீற்று புணர்ச்சி. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இயல்பாகவே புணர் வந்துடுது. அதை பார்த்துக்கோங்க. வேதி உரங்கள் நாங்கள் சொன்னேன்ல, உடம்பெடுமை இத்து ப்ளஸ் ஈ தானே இது தீ. இத்து ப்ளஸ் ஈ வந்து தீயா. இந்த இப்போ இங்கே எனக்கு ஈ வந்திருக்கா. அப்போ ஐ வழி எவ்வும்னு சொன்னேன். அப்போ அந்த இடத்துல வந்துச்சு. அப்போ அது வந்ததுனால ப்ளஸ் ஊ வந்து எனக்கு சேர்ந்து உரங்களாக மாறி இருக்கு. அதனால தான் வேதி உரங்கள் அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா தரையிறங்கும். ஓகேங்களா? அப்படியே பார்த்துக்கோங்க. தரை ப்ளஸ் தரையிறங்கும். வழி ப்ளஸ் தடம் வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி பார்த்திங்கன்னா துருவ பகுதி. அடுத்து மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை வந்து ஆர்டிக் ஆலா. சக்திமூர்த்தி புலவர் தான் வந்து பறவைகள் வலசை போதல் பற்றி பாடிய தமிழ் புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல்னு பெயர். ஓகேங்களா? இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணம் பார்த்திங்கன்னா தட்பவெப்பநிலை மாற்றம். ஓகேங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்ஃபர்மேஷன்ஸ். இது வந்து சும்மா சொற்றொடர் அமைக்கன்னு கொடுத்துருக்காங்க. எல்லா ஆன்சரும் ஃபில் பண்ணும்போது சும்மா நானும் டைப் பண்ணி வச்சேன். அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு நீங்கள் அது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சொற்றொடர் அமைச்சிக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாமில் இது இல்லை. பட் ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்ற இந்த வார்த்தையே நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்கின்றது எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அது ஒரு இது மாதிரி பொருள் சார்ந்துக்கு கொடுக்கலாம். அண்டு ஆதல் அந்த மாதிரி அந்த இணை எழுத்துக்கள் சேர்ந்தும் கொடுக்கலாம். ஐ திங்க் கூலி கூற சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மரங்கள் வளர்ந்து டேஷ் அப்படின்றப்போ இயற்கை. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் ஒன்று. அண்ட் இன்னொரு பார்த்திங்கன்னா செயற்கை உரத்தை தவிர்த்து நிலவளம் காப்போம் அப்படின்றத மரங்கள் இயற்கை செயற்கை அப்படின்றத கரெக்டாக எங்கேயும் அப்ளை பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க. ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. தமிழகத்தில் வலசை போதல் வருகை பார்த்திங்கன்னா குறைந்துள்ளது இப்போது ரீசெண்ட் டேஸில். தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை மிகுந்துள்ளது அப்படின்ட்டு போட்டுக்கோம். ஓகேங்களா? அண்ட் அடுத்து கிழவனும் இதில் வந்து சும்மா ஒரு ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸாக இதை பார்த்துக்கோங்க. 154 வந்து நோபல் வாங்கினது எர்னஸ்ட் ஹெமிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் பார்க்க வேண்டியதுன்னா அடுத்து இலக்கணம் வந்துடலாம். முதலெழுத்தும் சார்பெழுத்தும். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து பார்த்திங்க அப்படின்னா 12 உயிரெழுத்து 18 மெய்யெழுத்து. இது சேர்ந்த இந்த 30 எழுத்துக்கள் தான் எனக்கு என்ன முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் அப்படின்றது 10 வகைப்படும். ஓகேங்களா? இது நீங்கள் நம்மளை ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டது தான். இந்த 30 அப்படின்றது தான் முதல் எழுத்து. அந்த முதல் எழுத்துக்கள் தான் தமிழுக்கு மிக முக்கியமே. அது உயிரும் மெய்யும் சேர்ந்தது தானே எனக்கு உயிர்மெய். அப்போ அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாக்குறதுக்கே முதன்மையாக இருக்கிறனால முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் சார்பெழுத்துக்கள். ஓகேங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அந்த வகை தான் பார்த்திங்கன்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவ்வார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுமா சார்? எனக்கு டேரெக்டாக சிலபஸில் இருக்கா சார் அப்படின்னா எழுத்துன்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ அப்போ அந்த எழுத்து சார்ந்து அதுலேயும் சிலது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. அதில் ஒரு 7 டாப்பிக்காக சப் டாப்பிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அதை தாண்டி எல்லாத்தையுமே இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். பிகாஸ் இதில் எனக்கு ஒற்றுப்பிள்ளையில் பயன்படும், அண்ட் சந்திப்பிள்ளையில் பயன்படும், ஒருமைப்பன்மையில் பயன்படும். அப்படின்றப்போ எனக்கு இந்த எழுத்து பிழைகளை நான் தவிர்க்கணும். அப்படின்றப்போ எனக்கு இந்த அளப்படைகள்லாம் நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன்னா அவங்களுக்கு கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பொதுவாகவே எழுத்து சொல் வரும்போது இந்த மாதிரி பேசிக் இலக்கணம் நம்ம படிச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? உயிர்மை வந்து நான் சொன்னது தான், உயிர்மையும் சேர்ந்து உயிர்மை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வைஸில் வைக்கலாம். அப்படின்னா உயிர்மை எழுத்து பார்த்திங்கன்னா ஒளி வடிவம் வந்து மெய் மாதிரி இருக்கும். உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யையும் உயிரையும் சேர்ந்த இருக்கும். ஒளி சொல்கிறது வந்து உயிரும் மெய்யும் சேர்ந்த மாதிரி தான் சொல்லுவான். இப்போ இக்கு இஞ்சு இக்கு சொல்லுவோம்ல, அது இக்கு இஞ்சு தான் இக்கு ப்ளஸ் ஆ சேர்ந்து தான் க. அப்போ சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இக்க அப்படின்றப்போ எனக்கு மெய்யும் வருது, உயிரும் வருது. அது ரெண்டும் சேர்ந்து உயிர்மையாக வருது. ஸோ ஒளி வடிவத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வருது, அந்த ரெண்டுமே வருது. ஆனால் வரி வடிவத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு மெய்யெழுத்து மாதிரி தான் இருக்குது. அதை தான் சொல்லியிருக்காங்க. அது ஒலிக்கும் கால அளவு பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்தை சார்ந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா?
அடுத்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்துக்கள் சார்ந்து வருவதால் சார்பு எழுத்துக்கள். அது ஆயுதம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்மளுக்கு தெரியும்ல. 246 அப்படின்றப்போ எனக்கு 247 எப்போ மாறுது சார் அப்படின்னா எனக்கு +1 அதை சேர்க்குறோம். ஓகேங்களா? அதுதான் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அகேனம் அப்படின்றப்போ இந்த அகேனம்லாம் பார்த்துக்கோங்க, எந்த சொல்லி இன் போடணுன்றதை பார்த்துக்கோங்க. தனிநிலைக்கு எந்த சொல்லி நீ போடுறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சில பேர் இப்படி எழுதுகிறாங்க, தனிநிலைன்னு எழுதுகிறாங்க. 3 சொல்லி நெய்லாம் கிடையாது, 2 சொல்லி நீ, அதை பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த பார்த்திங்கன்னா ஆயுதத்தை பொறுத்தளவில் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தும், இப்போ அஃது அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து வரும், தனக்கு பின் வல்லின உயிர்மை தூ அப்படின்றது வல்லின உயிர்மை எழுத்து தானே, வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று தான் இந்த ஆயுதம் எப்போதுமே வரும். ஓகேங்களா? அதை தான் கொடுத்துருக்காங்க. ஆயுதம் தனித்து இயங்காது, முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுதம் ஒரு சார்பு எழுத்து. ஓகேங்களா? இது ஜஸ்ட் நீங்கள் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இருக்கக்கூடியது தான், ஆன்லைன் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதே மாதிரி பத்தியை படித்து அதற்கு கீழே நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது டிஃபால்ட்டாக சிலபஸில் இருக்க டாபிக். ஸோ அதில் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிற அந்த பத்தியையும் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஆனால் பொதுவாக பத்தி சார்ந்த இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது நியூஸ் பேப்பர் கட்டிங்கோ ஆறு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டபிளாவோ ஏதோ ஒரு தகவல் கேட்கலாம். ஆறு மொழி சார்ந்து ஏதாவது ரீசெண்ட் டேஸில் ஏதாவது பத்திகள் ஆர்டிகல்ஸ் வெளிவந்துருச்சுன்னா அந்த ஆர்டிகளை கொடுத்துட்டு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். பட் இதை தான் கேட்பாங்கன்னு சொல்லலை. பட் இது பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிறனால கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். அண்ட் அதற்கான பதில் சும்மா நான் மேலே நோட் பண்ணியிருக்கேன் 1 2 3ன்னு. ஏன்னா சும்மா பாஸ் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அது ஒன்றும் இல்லை. அடுத்து இது பார்த்திங்கன்னா ஒரு பொருள் குறித்த பழமொழி சொற்கள் இருக்கு இல்லையா, அப்போ கடல் அப்படின்றதுக்கு கடல் மீனிங் தரக்கூடிய வேறு சொற்கள் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சதான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதை தாண்டியும் இருக்கலாம். இதை தாண்டி இதில் நான் லிஸ்ட் அவுட் பண்ணாத சொற்கள் நீங்கள் கடல் சார்ந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அது பார்த்திங்க அப்படின்னா கடல் சார்ந்த பொருள் பெயர்களில் அரி, அலை, ஆற்களி, ஆழி, திரை, விரிநீர், முன்னீர், பறவை, சமுத்திரம், அள்ளவம் அண்டு பெருநீர், பௌவம் அப்படின்றது இது எல்லாமே இந்த எல்லா சொல்லுக்குமே மீனிங் கடல் தான். அப்போது ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடல்லாம் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கொஷினில் கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான், பழைய சிலபஸ்லேயே கேட்பாங்க. அப்போ புது சிலபஸில் அந்த வார்த்தைக்கே ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி தகவல்கள் நீங்கள் அதிகமாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் நோட் பண்ணியிருக்கேன். இதை தாண்டியும் தகவல்கள் இருக்கலாம், இதை தாண்டியும் கடலுக்கு பெயர் இருக்கலாம். ஓகேங்களா? நான் இவ்வளோ தான்லாம் சொல்லலை. அப்படி நீங்கள் புதுசாக பேர் கன்ஃபார்ம் கரெக்டான பேர் படிச்சிங்க, அதுக்கான சோர்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை கமெண்டில் போடுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன், ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? அது நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் தான், அதனால் அதை பண்ணுங்கள். ஓகேங்களா? திரும்ப படிக்கிறேன். கடல் சார்ந்த வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா அரி, அலை, ஆற்களி, ஆழி, திரை, விரிநீர், முன்னீர், பறவை, சமுத்திரம், அள்ளவம், பெருநீர், பவம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா தொடர்களை பிரித்து 2 தொடராக்குக. ஜஸ்ட் இதெல்லாம் அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதுறதுனால எல்லா ஆன்சரையும் நோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். சும்மா இது எழுதுனா ஒரு மாதிரி நல்லா இருக்காதுன்றதுக்காக டைப் பண்ணது. ஓகேங்களா? அதை சும்மா அப்படியே ஆன்சர் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான், அதை 2 தொடராக பிரிக்கணும்னா கபிலன் வேலை செய்தால் களைப்பாக இருக்கிறார். அவ்வளோதான். அது ரொம்ப பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து நம்மளுக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்றதே நம்மளுக்கு டைரெக்டாகவும் சிலபஸில் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. பறவை இப்போ பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு என்னன்னா இங்கே பார்த்தோம்னா நம்ம பறவை பார்த்தோம் இல்லையா, இங்கே இருக்கு பாருங்கள் பறவை. அப்போ இந்த பறவையில் நம்மளுக்கு இந்த ராவும் இருக்குது பறவை, இதில் இன்னொன்று இருக்குது பாருங்கள் பறவை. நம்மளுக்கு ராரா வேறுபாடும் இருக்குது, ஒளி வேறுபாடு இருக்கு இல்லையா. அப்போ ராரா வேறுபாடும் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. அப்போ இது 2 கொடுத்துட்டு இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்பாங்க. இந்த பறவை நார்மலாக நம்ம பறக்கிற பறவை, இந்த பறவை கடல். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். அப்போ இதுக்கும் நம்ம இது மாதிரி பார்த்துக்கோம். ஸோ அதில் தான் பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு இந்த பறவை தான். ஓகே, இந்த பறவை கிடையாது, இது பறக்கிற பறவை. ஓகேவா? அதே மாதிரி இலக்கிய மன்றத்து நிகழ்வில் முகிலன் உரையாற்றினார். நம்மளுக்கு ராரா வேறுபாடு, லாலா வேறுபாடு, நானா வேறுபாடு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒற்றுப்பிள்ளையில் வரும். ஸோ அதற்கு இந்த மாதிரி தகவல்கள்லாம் முக்கியம். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? முத்து தம் பனி காரணமாக, இந்த பனி நார்மலாக குளிர பனி, இந்த பனி தான் ஒர்க்கு. ஓகேங்களா? கலைமகள் வீட்டுக்கு அழைத்தாள் அப்படின்றது இந்த இழை தான் வரும். ஓகேங்களா? அதை பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து புல் அப்படின்றதுக்கு வேறு பெயர் பார்த்திங்கன்னா பறவை. இந்த பறவைக்கு நம்மளுக்கு புல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பறவைக்கு புல்லுன்னு சொல்லுவாங்க, அதையும் பார்த்துக்கணும். ஓகேவா? பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல், சரணாலயங்களுக்கு வேறு பெயர் புகலிடம். ஓகேங்களா? அண்டு வரிசை மாறியுள்ள சொற்களை வரிசைப்படுத்துக. இளங்கோவடிகள் காப்பியத்தை இன்னும் இயற்றினார் சிலப்பதிகாரம் அப்படின்ட்டு இருக்குது. அதை நம்ம டேரெக்டாக சென்டென்ஸாக மேக் பண்ணி சும்மா இங்கே டைப் பண்ணியிருக்கேன். அப்படி பார்த்துக்கோங்க. இப்படி இடம் பார்த்தாதனால இப்படி டைப் பண்ணியிருக்கேன். எல்லாம் சும்மா பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. அது எல்லா இன்ஃபர்மேஷனும்
கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்தது. சும்மா பார்த்துக்கோங்க அப்படி. ஓகேங்களா? இந்த மாதிரி தகவல்கள்லாம் வந்துச்சுன்னா நீங்களே மேட்ச் பண்ணிவிடுவீங்க. இன்கேஸ் தெரியாதது ஒன்று வருது அப்படின்னா புதுசாகவே எனக்கு அந்த சென்டென்ஸை மேக் பண்ணுறது இல்லைனா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் அதுவே நீங்கள் படிச்சிங்கன்னா மீனிங் புரிஞ்சுன்னா இது பண்ணிடலாம். ஓகேங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அண்ட் இது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லேருந்து சும்மா அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்குள்ளேருந்து பதிலை கண்டுபிடிக்க சொல்லி இரட்டை காப்பியங்கள் 1 மணிமேகலை முதல் எழுத்துக்கள் எண்ணிக்கை வந்து 30 திங்கள் 80 மில். நம்மளுக்கு இதில் பார்க்க வேண்டியது இதை பார்க்கணும் அண்ட் இதை பார்க்கணும். அண்டு சக்திமுத்தி புலவர் செங்கால் நாரை பாரதியார் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த திங்கள் முதல் எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. திங்கள் என்பதற்கு வேறு பெயர் நிலவு. ஓகேவா? அண்ட் வேறு ஏதாவது பார்க்கணுமா? கலைச்சொற்கள் டீஃபால்ட்டாக பார்த்து தான் ஆகணும். நம்மளே கலைச்சொற்கள் டேரெக்டாக சிலபஸில் இருக்குது 5 மார்க்கு சொலையாக கேட்பாங்க. அப்போ கலைச்சொற்கள்லாம் நீங்கள் ஃபுல்லாக படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த கலைச்சொற்கள் புதுசாக கேட்டாலும் சரி, நம்மளுக்கு பள்ளி புத்தகத்தில் இருக்கிறது கேட்டாலும் சரி, நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்கணும். கலைச்சொற்களை பொறுத்தவரை அதுக்கு லிமிட்டே கிடையாது. ஸோ தட் இதில் இருக்கிறது கன்ஃபார்ம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுதான் பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கண்டம் அப்படின்றது காண்டினென்ட், வலசை அப்படின்றது மைக்ரேஷன், அண்டு தட்பவெப்பநிலை கிளைமேட். இந்த கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் டிஃப்ரென்சியேஷன் பார்த்துக்கணும். வெதர் அப்படின்றது தான் வானிலை, கிளைமேட் அப்படின்றது தட்பவெப்பநிலை, புகலிடம் சாண்டு, அண்ட் புவி ஈர்ப்புக்குள்ளே வந்து கிராவிடேஷ்னல் ஃபீல்டு அப்படின்றத இந்த கலைச்சொற்களை முக்கியமாக பார்த்துக்கோங்க. இதெல்லாமே பழைய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேயே ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கேள்விகள் தான். அதனால் இந்த மாதிரி தகவல்கள் நம்ம எப்போதுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும். அதுவும் புது சிலபஸில் கலைச்சொற்களுக்கு இன்னும் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். ஓகேங்களா? அண்டு இந்த பாடத்தில் திருக்குறள் இருக்கனால திருக்குறளை பொறுத்தளவில் நம்மளுக்கு திருக்குறள் 25 அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த அதிகாரத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்தால் போதும். நம்மளுக்கு திருக்குறள் அவங்க கொடுத்துருக்க அதிகாரத்துக்கு தமிழில் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதை தாண்டி திருக்குறள் என்ன சார் படிக்கணும்னா திருவள்ளுவரை பற்றி டிஃபால்ட்டாக படிக்கணும். அண்டு திருக்குறள் சார்ந்த கூற்றுகள் அண்டு சென்டென்ஸ் எல்லாமே படிக்கணும். திருக்குறள் சார்ந்த மேற்கோள்கள் படிக்கணும். திருக்குறளை நீங்கள் எப்போதும் போல் படிங்க. ஆனால் சிலபஸில் இருக்கக்கூடிய அதிகாரத்தின் குறள்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். மக்களுக்கு பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியாக அமைபவை அறநூல்களில் உலக பொதுமறை அப்படின்னு போற்றப்படுவது திருக்குறள். ஓகேங்களா? அண்ட் திருக்குறளில் இல்லாத சொற்கள் செய்திகளே இல்லை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அண்ட் இதில் இருக்க குறள்லாம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. பட் நம்மளுக்கு சிலபஸில் இருக்க அதிகாரம் பார்த்திங்கன்னா இந்த அன்புடைமை அதிகாரம் இருக்குது. அப்போ அன்புடைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள் ரொம்ப முக்கியமாக. நம்ம ஃபுல் அதிகாரத்தை நீங்கள் படிக்கணும். அதுலேயும் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறள்கள் ரொம்ப முக்கியம். அன்புடைமையில் இருக்கக்கூடிய 2 குறள் தான் இந்த லெசனில் இருக்குது. பார்த்திங்கன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்ற குறள். அதாவது அன்பு இல்லாதவர் பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் தமக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்பு உடையவர் தம்முடைய உடம்பும் பிறருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அன்புடையவர் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்றது அந்த குறள் பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா அன்பின் வலியது உயர்நிலை அக்தில்லார் என்புதோல் பொறுத்த உடம்பு அப்படின்றது. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் அப்படின்றது. ஓகேங்களா? அன்பின் வலியது உயர்நிலை அக்திலார் என்புதோல் பொறுத்த உடம்பு அப்படின்றது. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகேங்களா? திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வகையில் நெறிகளை வகுத்து இருக்கிறார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யல் புலவர் அப்படின்னா திருவள்ளுவரை புகழ்ந்துடும். திருக்குறளை பொறுத்தளவில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 அதிகாரங்களாக பிரிக்கிறாங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள் 1, 133 அதிகாரங்களும் 1330 குறள்களையும் கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாதது இல்லை, சொல்லாதது இல்லை அப்படின்ற வகையில் சிறந்து விளங்குறது. அண்ட் திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து அப்படின்னு சில சிறப்பு பெயர்கள் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். நம்ம ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்க இன்ஃபர்மேஷன்ஸாக. ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? திருக்குறள் சார்ந்து எல்லாமே படிக்கணும். அதுலேயும் நம்ம அதிகாரம் நம்மளுக்கு சிலபஸில் என்ன இருக்கோ அந்த அதிகாரம் ரொம்ப 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 முக்கியம். அதுலேயும் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கிற குறள் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அண்ட் மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது அறிவுடைய மக்கள். அண்ட் ஒருவருக்கு சிறந்த அணி அது என்ன இன்சொல். ஓகேங்களா? இந்த குறள் வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்படின்றப்ப நீங்கள் உங்களுக்கு சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த குறள்கள்லாம் ரொம்ப இந்த மாதிரி டாப் டு பாட்டம் கிளியராக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? குறளையும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பிகாஸ் அதில் அப்படி மாதிரி ஸ்டேட்மெண்ட் லைன் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா கூட நீங்கள் உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகேங்களா? இது வந்து என்னென்ன நயம் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மூனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். திரும்பவும் தான் இப்போ திருக்குறளில் இப்படியும் கேட்கலாம். நம்மளுக்கு ஒரு பத்தியை கொடுத்துட்டு அந்த பத்தி எப்படி குறள் விளக்குதுன்னு கேட்கலாம். இந்த பத்தியை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈன்ற பொழுதின் பெருதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தாய் அப்படின்ற அந்த இது வந்து மாரியப்பன் தங்கவேல் இருக்கார் இல்லையா, அவர் 2016 ஒலிம்பிக்கில் மெடல் வின்னார் இல்லையா, அதை சார்ந்து அவங்க அம்மா வந்து எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. லைக் அந்த மாதிரி
தகவல் கொடுத்துட்டு கேட்கப்பட்ட குறள். அது நீங்கள் படிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும். இந்த குறள் வந்து இன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய், அந்த குறள் தான் சரியாக விளக்கும். ஓகேங்களா. அண்டு இது திருக்குறள்னால இந்த குருவினாக்களுக்கு மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். பிகாஸ் திருக்குறள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ உயிருள்ள இதுலேயும் பார்த்திங்கன்னா அன்பிலார் வந்து நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸில் இருக்கக்கூடிய குறளும் கூட. ஸோ அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு குறளுமே வந்து ரெண்டுமே, இந்த ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் ரெண்டுமே நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸில் இருக்கக்கூடியது. உயிர் உள்ள உடல் எது அப்படின்றது, அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது உடல் வெறும் எலும்பும் தோலும் அப்படின்றது. அன்பில்லார் அன்புடையவர் செயல்கள் என்னென்னா, அன்பிலார் வந்து அன்பு இல்லாதவர் உலகில் உள்ள எல்லா பொருட்களையும் தனக்கே சொந்தம்னு சொல்லுவாங்க. அன்புடையவர் வந்து அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவ்வளோதான், இந்த 2வது பாடம் முடிஞ்சு. இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது போல் தகவல்களுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி ஒரு லெசன் இது மாதிரி ஃபுல் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக டாப் டு பாட்டம் வந்து எல்லா டேட்டாஸும் கொடுத்து புதிய சிலபஸின் படி எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம நோட் பண்ணி போடுவோம். அண்ட் பழைய புக்கு, சிறப்பு தமிழ் எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால் இதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும். இது நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று வீடியோ பார்த்துட்டு சேவ் பண்ணிட்டு படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு ஆன்சர்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு வீடியோ திரும்ப போட்டு பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் எங்களுக்கும் அது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். திரும்ப இது மாதிரி ஃபுல் வீடியோஸ் நம்ம பண்ணணும் அப்படின்றதையும் எங்களுக்கும் ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். அதனால நீங்கள் முடிஞ்சல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இதை எங்களே என்கரேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இதை தாண்டி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். அண்ட் February 20th அந்த பேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ அந்த தகவலும் உங்கள் நண்பர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் டெஸ்ட் பேட்ச் சார்ந்த ஷெட்யூல் அண்ட் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோ அண்ட் இது வெறும் டெஸ்ட் பேட்சாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட கிளாஸஸ் டீச் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் எவ்ரி டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஆன்சர் டிஸ்கஷன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சாம்பிள் வீடியோவும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதையும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் டேரெக்டாக ஜஸ்ட் ஒரு ஹாயோ ஒரு குரூப் 4 நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் சார்ந்த தகவல்கள் கொடுப்பாங்க. அண்ட் ஜிஎஸ் சார்ந்தும் தினம் ஒரு திட்டம்னும் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோஸும் பாருங்கள். முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.